ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம். வெக்டர் அல்ஜிப்ரால நம்மளுடைய பார்க்கக்கூடிய அடுத்த மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம். இதுவும் சிங்கிள் அண்ட் டபுளோட கான்செப்ட் தான். ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத விட நான் வந்து ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்றேன். அதை கொஞ்சம் இன்னைக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஸ்டோக்ஸ் தியரத்தோட மெயினாக பார்த்தீங்கன்னா அது லைன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்க தியரிட்டிக்கல். ஏன்னா புக்கு கையில் இருக்குதுங்கிற அட்லீஸ்ட் இதையாச்சும் எழுதுனாச்சு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒரு 1 மார்க்காச்சும் கிடைக்கும், பார்த்துக்குங்க. எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் கர்ல்பாங்க. இது வந்து டைவர்ட் டாட் கிராஸ், இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட், கிராஸ் எஃப் வெக்டர். ஓகேங்களா? இன்ட்டு என் கேப் இன்ட்டு என் கேப் இன்ட்டு டிஎஸ். அப்போ டிஎஸ்னு இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எஸ்ன்னு வரும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டோக்ஸ்லையும் சரி, காஸ்ட்லையும் சரியும், 3 தெரியும். நம்ம மினிமம் அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடாக நான் எடுத்து போடுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பார்த்துக்குங்க. இதான் ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஃபங்க்ஷனு அண்ட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் பி, ஏ, ஒய் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் பிங்கிறாங்க. அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். இந்த டயக்ராம் முன்னாடி கொடுத்துட்றேன், கொஞ்சம் ஈஸியாக போடுறேன். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. அப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் மேபி இது ஆரிஜின் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 0னா இது ஓங்கிற பாயிண்ட் 0,0ன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸோட வேல்யூன்னு ஏ. அப்போ எக்ஸோட வேல்யூ ஏன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A,0. அப்போ இது வந்து ஒய்யோட வேல்யூ பி. பின்னா 0,பின்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா A,பின்னு அர்த்தம். ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன், ஓன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து நான் சின்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் சின்னு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மெயின் கான்செப்ட். அப்போ இதுலேருந்து நம்ம 1 by 1 எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஃபார்முலா எழுதிக்கிங்க. we know that Stokes theorem statement, அதாவது தியரத்தோட ஃபார்முலா என்ன வருது, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டைவ் கிராஸ் எஃப் வெக்டர் இன்ட்டு டெல்டா, இது பேர் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் இன்ட்டு என் கேப் இன்ட்டு டிஎஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே ஈஸி அப்படிங்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா 4 இன்டெக்ரல் இருக்குது. ஓஏ, ஏபி, பிசி, சிஓ. அப்போ 4 இன்டெக்ரல் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்கேஎஸ் சைடு கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆர்கேஎஸ்ன்னு நம்மளுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். அப்போ லெஃப்ட் சைடு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஃபஸ்ட் எடுத்த முடியும் ஆர்கேஎஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் வெக்டரோட வேல்யூ இந்த வேல்யூ தான். அப்போ இதுல இருந்து 1 by 1 போடலாம். சரிங்களா? டெல் கிராஸ் எஃப் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்குது, டெல் கிராஸ் எஃப் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப் வெக்டர் வேல்யூ எழுதிக்கிங்க. எஃப் வெக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஐ வெக்டர் பிளஸ் 2xy ஜே வெக்டர். கே வெக்டர் இல்லைன்னா அது வந்து 0 கே வெக்டர்னு எழுதிக்கங்க. கே வெக்டர் இல்லை, அதனால அது வந்து 0 கே வெக்டர்னு எழுதிக்கங்க. டெல் கிராஸ் எஃப் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இஸ் யூசிங் த டிட்டர்மினன்ட் கான்செப்ட். அப்போ என்னெல்லாம் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். அதுக்கு டோ டெல்டாங்கிறது என்னன்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ எக்ஸ். இங்கே வந்து டோ பை டோ ஒய்ன்னு வரும், இது வந்து டோ பை டோ இஜெட்னு வரும். எஃப் வெக்டர்னா கரஸ்பாண்டிங் ஐ வெக்டரோட வேல்யூ. கரஸ்பாண்டிங் ஐ வெக்டரோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். செகண்டுக்கு வந்து ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2xy. அண்ட் தேர்டுக்கு வந்து கே வெக்டர் 0, அதனால அது 0ன்னு போட்டுக்கோங்க. சரியாப்பா? இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டர். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் என்னது, ஐ வெக்டர்ஸ்னா கரஸ்பாண்டிங் ரோவும் காலம் கட் ஆயிரும். அப்போ இது வந்து 0ன்னு ஆயிருதா. அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் 0 மைனஸ் இந்த வெக்டர் டோ பை டோ இஜெட் ஆஃப் 2xy, அதனால் இது 0ன்னு ஆயிரும். மைனஸ் ஜே வெக்டர், மைனஸ் ஜே வெக்டர் சேம் ப்ராசஸ், இதனோட காலம் கட் ஆயிரும், ரோ கட் ஆயிரும். அப்போ என்னவும் ரோவும் காலம் கட் ஆயிரும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் ஒய். அப்போ டோ பை டோ இஜெட், டோ பை டோ இஜெட் ஆஃப் டோ பை டோ இஜெட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ப்ளஸ் கே வெக்டர், ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு என்ன கிடைக்கிது, கே வெக்டரோட கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கட் ஆயிரும். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் 2xy, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 2xy மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா?
இல்லைங்க சார். அப்போ பாரு எனி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஜீரோ ஜீரோ. இங்கே இஜெட் இருக்குது, இங்கே இஜெட் டேர்மே இல்லை, அதனால இந்த டேர்ம் ஜீரோ. ஜீரோட டெரிவேட்டிவ் ஜீரோ. இங்கே இஜெட் இருக்குது, இங்கே இஜெட்டே இல்லை, அதனால இது ஜீரோன்னு ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சு. கடைசி டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்னாச்சு, கே வெக்டர் டோ பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ 1 ஆயிரும், 2x கிடைக்கும். 2x மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் ஒய், அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0 ஆயிரும், ஒய் ஸ்கொயர் வந்து இருக்குது, அப்போ மைனஸ் 2y ஆகும். மைனஸ் 2y ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, இங்கே 2y வரும். நம்ம தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா எக்ஸ் வந்து 1, 2y. அப்போ என்ன ஆன்சர் என்ன வரும்னா கே வெக்டர் இன்ட்டு 2y ப்ளஸ் 2y வருது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டெல் கிராஸ் எஃப் வெக்டர் வேல்யூ வந்து 2y ப்ளஸ் 2y வந்து 4y வருது. 2y ப்ளஸ் 2y வந்து என்னது, 4y வருது. சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ இதுலேருந்து ஆர்ஹெச்எஸ் என்ன எழுதணும், ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். சரிங்களா? அவன் கொடுத்துருந்த கொஸ்டின்லயே XY பிளேன்ட்டான். XY பிளேனில் என் கேப்போட வேல்யூ என்ன, பர்பண்டிகுலர் வெக்டர். அப்போ XY பிளேனுக்கு பர்பண்டிகுலர் வெக்டர் பார்த்தீங்கன்னா கே வெக்டர். அப்போ என் கேப்போட வேல்யூ என்னது, கே வெக்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, இங்க பாருங்க கே வெக்டர் இருக்குது, இங்க கே வெக்டர் விட்டுட்டு இங்க கே வெக்டர் எழுதிக்கங்க. அப்போ இன்டெகிரல் டிஎஸ் என்னன்னா XYனா dx dy, எக்ஸோட வேல்யூனா dx dy. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெகிரலோட எக்ஸோட லிமிட், செகண்ட் இன்டெகிரலோட ஒய்யோட லிமிட். சரிங்களா? எக்ஸோட லிமிட், ஒய்யோட லிமிட். இப்போ என்னது 4y கே வெக்டர், என் கேப்பு கே வெக்டர். கே வெக்டர் டாட் கே வெக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அதனால அது 1 என்ட்ரி பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்குது, இன்டெகிரல் 0 டு பி இன்டெகிரல் 0 டு a 4y இன்ட்டு dx dy வருது, dx dy வருது. அப்போ என்னது, இன்டெகிரல் 0 டு பி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது 4y இஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 0 டு a இன்ட்டு dy. அப்போ என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். ஏ வந்து நான் வெளியே வச்சுக்கிட்டேன், 4 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுட்டேன். இன்டெகிரல் ஒய் கண்டுபிடிக்கும் என்ன கிடைக்குன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 வரும். ஒய் ஸ்கொயர் பை 2னா இந்த 2 இந்த 4 கட்டாச்சுன்னா 2. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 டு பி. அப்போ ஏபி ஸ்கொயர் வரும், ஏபி ஸ்கொயர் வருது. அப்போ அந்த 2 இருக்குது ஆல்ரெடி, இந்த 2 இருக்குதுன்னா அப்போ 2ab ஸ்கொயர் வருது. இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ஹெச்எஸோட ரிசல்ட். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைங்க சார். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சலாமா? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா அந்த ரெக்டாங்குலர் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, திரும்ப ஏன் போடுறோம், நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக 4 டைப் ஆஃப் இன்டெகிரல் வருது. ஆரிஜின் ஏ பி சி, ஆரிஜினுக்கு வந்து 0,0, ஏவோட பாயிண்ட் 0 a,0, பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, a, b, பியோட பாயிண்ட் a, b, சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, p. இந்த 4 பாயிண்ட் ஆல்ரெடி இந்த மேலே போட்டு கட்டிட்டு எப்படி இருந்தது அதை நம்ம பண்ண போகிறோம். அப்போ எல்ஹெச்எஸோட லிமிட் பார்த்துக்குங்க, இன்டெகிரல் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். சரிங்களா? இப்போ நம்ம டிஆர் வெக்டர் யாரு, எஃப் வெக்டர் யாரு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் டிஆர் வெக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் என்ன கிடைக்குன்னா, டிஆர் வெக்டரோட மீனிங் என்னன்னா dx i வெக்டர் பிளஸ் dy j வெக்டர் பிளஸ் tz k வெக்டர். சரிங்களா? அதே மாதிரி எஃப் வெக்டரோட வேல்யூஸ் என்ன வருதுன்னா, அவனே கொடுத்துட்டான், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஐ வெக்டர் பிளஸ் 2xy j வெக்டர். கே வெக்டர் இல்லைன்னா 0 k வெக்டர் எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஐ டாட் ஐ வந்து 1, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. அப்ப என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்தது ஜே டாட் ஜே வந்து 1, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, பிளஸ் 2xy இன்ட்டு டிஒய். 0 இன்ட்டு டிஜெட் வந்து 0, அதனால அதை விட்டுங்க. இதுதான் வந்து எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டரோட வேல்யூ. சரிங்களாமா? therefore LHS என்ன கிடைக்குது, LHS equal to integral c f vector dot dr வெக்டர் வந்து x squared minus y squared into dx plus 2xy into dy. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 4 போட்டா டிவைட் ஆகுது. ஏன்னா 4 லைன் இருக்குது, 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன். சிங்கிள் இன்டெகிரல் பேர் வந்து லைன் ஈக்குவேஷன், லைன் இன்டெகிரல். அப்போ 4 லைன் கண்டுபிடிக்கிறோம். இன்டெகிரல் OA பிளஸ் இன்டெகிரல் AB பிளஸ் இன்டெகிரல் BC பிளஸ் இன்டெகிரல் CO. புரியுதுங்களா? பாருங்க, OA AB BC அண்ட் CO. சரியாப்பா? ஆமாங்க சார். அப்ப இன்டெகிரல் OA ல நல்லா பாத்துங்க, OA னா x ஆக்சிஸ், இது பாருங்க, இது x ஆக்சிஸ்,
இது பார்த்தா y ஆக்சிஸ். அப்ப x ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0 தென் dy ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆகும் பாருங்க, y இருக்கிற இடத்துல இதுதான் நம்ம மெயின் பார்ட். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல்ல இதுல தான் y பார்ட். அப்போ y இருக்கிற இடத்துல 0 போட்டுருங்க. அப்ப இது 0 ஆகும், இது 0 ஆகும். அடுத்து என்ன ஆகும்? இது 0 ஆகும். அப்ப என்ன ஆகும்? OAங்கிற லிமிட் என்ன? O யோட லிமிட் பாத்துங்க, x ஓட லிமிட் 0 to a. அப்ப x ஓட லிமிட் 0 to a. எதுலாம் நம்மளுக்கு 0 ஆகுது? y 0 ஆகுது. அப்ப இங்க x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. அப்ப x ஸ்கொயர்ட் இன்டு dx. இது பாருங்க, இது ஃபுல்லா 0 ஆயிரும். ஏன்னா dy 0, அப்ப ஃபுல்லா 0 ஆயிரும். கரெக்டாப்பா? ஓகேங்க சார். அப்ப x ஸ்கொயர்ட் இன்டெகிரல் என்ன? x கியூப் பை 3. அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா a கியூப் பை 3. ஓகேங்களா? ஓகேங்க சார். அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய இந்த இன்டெகிரலோட ஃபார்முலா வேல்யூ. இன்டெகிரல் OA ஓட வேல்யூ. அடுத்து என்ன பண்ணணும்? இன்டெகிரல் AB யோட வேல்யூ பார்க்கணும். இன்டெகிரல் AB ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x ஈக்குவல் டு a காமன். இங்க பாருங்க, x ஈக்குவல் டு a காமன், y யோட லிமிட் வெர்டிகல் லைனால y யோட லிமிட் நம்மளுக்கு வரும். அப்ப என்னது? இங்க x ஈக்குவல் டு a. அப்ப dx ஈக்குவல் என்ன ஆகும்? 0 ன்னு ஆகும். AB ல என்ன ஆகுது? x ஈக்குவல் டு a, dx ஈக்குவல் டு 0 ன்னு ஆகுது. அப்ப இந்த வேல்யூ எங்க அப்ளை பண்ணுவீங்க? x ஈக்குவல் டு a ன்னு போடுவீங்க. பட் dx வந்து என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்ப இங்க x வந்து a ன்னு போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? இன்டெகிரல் AB லிமிட்ல லிமிட் வேல்யூ என்ன? இன்டெகிரல் 0 to b. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. dx வேல்யூ 0. AB லிமிட்ல dx வேல்யூ 0. அப்ப இது ஃபுல்லா டோட்டலா 0 ஆயிரும். x க்கு பதிலா a போடுவேன். அப்ப என்ன கிடைக்குங்க? 2a into y now. 2a into y into dy now. 2a கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துப்பீங்க. y இன்டெகிரல் பண்ணா y ஸ்கொயர்ட் பை 2 0 to b now. இந்த 2 கட் ஆயிரும். அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் y போகும்போது a b ஸ்கொயர் ஆகும். இதுதான் நம்மளுடைய என்ன வேல்யூ? இன்டெகிரல் AB யோட வேல்யூ. சரியா? AB வேல்யூ முடிஞ்சிருச்சு. சரியா கண்ணு? ஓகேங்க சார். அடுத்து BC. BCக்கு என்ன ஆகும் பாருங்க. BC இதுதான். இங்க பாருங்க, ax b வந்து b x y இது வந்து y x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்னா y ஈக்குவல் டு b. அப்ப dy ஈக்குவல் என்னது? dy ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு b, dy ஈக்குவல் டு 0. அப்ப x ஓட லிமிட் என்ன? a to 0 ன்னு ஆகுது. x ஓட லிமிட் என்ன? a to 0 ன்னு ஆகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இன்டெகிரல் BC போட போறீங்க. லிமிட் வந்து a to 0. என்ன பண்ணுவீங்க? y க்கு பதிலா என்ன போடுறீங்க? y க்கு பதிலா b, dy க்கு பதிலா என்ன வருது? 0 ன்னு வருது. எங்க அப்ளை பண்ணனும்? இங்க அப்ளை பண்ணனும். இந்த இடத்துல. போடலாமா? அப்போ என்ன கிடைக்குது? x ஸ்கொயர், y க்கு பதிலா b, அப்ப b ஸ்கொயர் into dx. dy வந்து 0 ன்னு போடுறீங்க. அப்ப 0 ன்னா டோட்டலா 0 ஆயிரும். சரிங்களா? அப்ப இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க என்ன ஆகுதுன்னு? x cube by 3 minus b squared into x லிமிட் பார்த்தீங்கன்னா a to 0. அப்ப x cube னா என்ன ஆகும்? 0 minus of a cube by 3 minus b squared a. அப்ப இது மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? இதான் BC யோட ரிசல்ட். அப்ப இன்டெகிரல் BC ஈக்குவல் டு மைனஸ் a cube by 3 plus ab squared plus ab squared. இதுதான் BC யோட ரிசல்ட். சரியாப்பா? ஓகேங்க சார். So லாஸ்ட் கான்செப்ட் யாரு? CO. இங்க பாருங்க, CO ஓட ரிசல்ட். CO ஓட ரிசல்ட் வெர்டிகல் ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ்னா x ஈக்குவல் டு 0, தென் dx ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? ஓகேங்க சார். லிமிட் என்ன? y யோட லிமிட். வெர்டிகல்னா y யோட லிமிட். அப்ப b to 0. சரிங்களா? அப்ப அப்ளை பண்ணிடலாமா? இன்டெகிரல் BC சரி, இன்டெகிரல் OA CO ன்னு நினைக்கிறேன். ஆமா, கடைசி லைன் தானே. அப்ப integral CO that is equal to integral b to 0. நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது? x equal to 0 and dx equal to 0. இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அப்ப எங்க அப்ளை பண்ணனும்? இதான் மெயின் ஃபங்க்ஷன். x 0 dx 0. அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப x 0 0 போட்டா 0 ஆயிரும். அப்ப அந்த இன்டெகிரல் என்ன ஆயிடுச்சு? லாஸ்ட் இன்டெகிரல் 0 ன்னு ஆயிருது. அப்ப இன்டெகிரல் CO ஓட லிமிட் இன்டெகிரல் என்ன? 0 ன்னு ஆயிருது. சரியாப்பா? ஓகேங்க. அப்ப LHS என்ன? இன்டெகிரல் OA plus இன்டெகிரல் AB plus இன்டெகிரல் BC plus இன்டெகிரல் CO. அப்ப இன்டெகிரல் CO ஓட லிமிட் என்ன? 0 plus BC ஓட ரிசல்ட் என்ன? minus a cube plus ab squared. அப்ப என்ன எழுதுவீங்க? minus a cube plus ab squared. யாருக்கு? BC க்கு. அடுத்து AB என்ன? இங்க AB இருக்கணும். இது AB என்ன? ab ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப பிளஸ் ab ஸ்கொயர்.
அடுத்து OA. OA எங்க போட்டோம்? மேல டாப் இங்கேயா? A cube by 3. இதான் OA ஓட ரிசல்ட். A cube by 3. சரி, A cube. அப்ப என்ன ஆகும்? plus A cube. கரெக்டாப்பா? இதான் வந்து நம்மளுடைய LHS ஓட ரிசல்ட். LHS ஓட ரிசல்ட். சரிங்களா? அப்ப என்னாச்சு? ஓகேங்க சார். மைனஸ் A கியூபும் பிளஸ் A கியூபும் கட் ஆயிடும். AB ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் வந்து 2AB ஸ்கொயர் ஆகும். கரெக்டாப்பா? அப்ப 2AB ஸ்கொயர் LHSனா RHS 2AB ஸ்கொயர் வருதா? எஸ். இட் இஸ் a 2AB ஸ்கொயர். அப்ப LHS ஈக்குவல் என்ன கிடைக்குது? RHS கிடைக்குது. சரிங்களா? LHS therefore LHS equal to RHS that is equal to 2AB square. Hence verified. யார் இது என்ன தீரம்? ஸ்டோக்ஸ். சூப்பர். நல்லா கவனிக்கிறேன். ஸ்டோக்ஸ் தீரம். Hence verified ஸ்டோக்ஸ் தீரம். This is Stokes very theorem. important points. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம நடத்தணும். அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா நடத்திடலாம். ஸ்டோக்ஸ் தீரத்துல Okay. 2 கொஸ்டின் நடத்துறதுக்காக உண்டான பாசிபிள் என்னவோ நான் அதை பண்ணி கொடுத்துறேன். நீ